பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலையும் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். இந்த வசனத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். செங்கடலுக்கு முன்னால தேவனோட ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. பின்னால பார்வோன், அவனுடைய சேனை, சத்துருக்கள் தேவ ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி, உன்னை நான் பாரு, உன்னை நிர்மூலமாக்குவேன், உன்னை நான் பின்தொடர்ந்து வந்து அழிப்பேன் அப்படியெல்லாம் சத்துரு கோஷமிட்டு அப்படி வெள்ளு விழிக்கிற சமயத்தில் தேவ ஜனங்களுக்கு எதிராக தேவ ஜனங்களை அழிக்கணும், தேவ ஜனங்களை முன்னால விடக்கூடாது, முன்னோக்கி செல்ல விடக்கூடாதுன்னு சொல்லி வாக்குத்தத்தமுள்ள சந்ததிக்கு எதிராக எதிர்த்து வருகிற சத்ருவின் சேனைகள். ஸோ இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கோலை நீட்டு, விசுவாசங்கிற கோலை ஓங்கி நாம் செங்கடலுக்கு முன்னால நம்மை சுற்றிலும் சில செங்கடல் போன்ற ப்ராப்ளங்கள் நமக்கு எதிராக நமக்கு முன்பாக நிற்கும்போது தேவனோட ஜனமே நாம அந்த இடத்துல இருந்து முறையிட்டு கொண்டிருப்போம். என்ன ஆண்டவரே, ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே நெருக்கமாக இருக்குது, ஒரே இடுக்கமாக இருக்குது, ஒரே சத்துருவுடைய தாக்குதல்களா துன்புறுத்தலாகவே இருக்குதே ஆண்டவரே அப்படின்னு நம்மவும் இந்த நாட்களை முறையிட்டு கொண்டிருக்கலாம். இங்கேயும் அப்படிதான் தேவ ஜனம் முன்னோக்கி செல்ல முடியாதபடிக்கு பாரு, நீ முன்னோக்கி போக நினைக்கிறியா, உன்னை நான் பின் தொடர்ந்து அழிக்கிறேன் பாரு, உன்னை நான் நீ முன்னால செல்ல முடியாதபடிக்கு, நீ அடுத்த கட்டத்தை நோக்கி எழும்ப முடியாதபடிக்கு உன்னை நான் பின்தொடர்ந்து உன்னை சங்கரிக்கிறேன் பாரு, உன்னை நான் நிர்மூலமாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி சத்ரு இன்னொரு புறத்தில் நின்று நமக்கு எதிராக நமக்கு பின்னால் நின்று முறையிடுகிற, வெள்ளு விழிக்கிற, போராடுகிற அந்த சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் தொனித்து கொண்டிருக்கலாம் தேவஜனமே. ஸோ இங்கே தேவஜனம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி நீட்டு, நீ செங்கடலை தாண்டி செல்லுவாய். கர்த்தர் அந்த கோலை ஓங்கி நீட்டுற நேரத்தில் கடலை பிளந்து தன்னுடைய ஜனங்களை வெட்டாந்தரையா ஒரு ட்ரை லேண்டில் நடக்கிறது மாதிரி வெட்டாந்தரையில் கடலுக்குள்ளாக அப்படி சமுத்திரத்தில் அப்படி நடந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய ஜனங்களை சத்ருவின் கையில் விட்டு கொடுக்காதபடிக்கு தன்னை நம்பியிருந்த பிள்ளைகளை தேவன் விடுவித்து காப்பாற்றினார். அதுபோல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நாட்களை நீ கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தேவனோட பிள்ளையா, எந்த சூழ்நிலையிலேயே கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்கிற ஒரு தேவனோட பிள்ளையா இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிராக போராடுகிற சத்ருவுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் உன்னை நான் முன்னோக்கி செல்ல விட மாட்டேன். நீ அடுத்த கட்டத்தில் எழும்ப, அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல நான் உன்னை விட மாட்டேன், உன்னை தடுப்பேன் பாரு. நீ எப்படி எழும்பிடுவ, நீ எப்படி ஜெபிச்சிடுவ, நீ எப்படி அடுத்த லெவலில் போயிடுவ, நீ எப்படி வளர்ந்துடுவ, நீ எப்படி பிளெஸ்ஸிங்கை அடைஞ்சிடுவ அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக பிசாசு இந்த நாட்களை முறையிட்டு கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம், எதிர்த்து எழும்பலாம், கொந்தளிக்கலாம், சீறி வரலாம். இது போல தான் தேவனோட ஜனங்களுக்கு எதிராக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அகெயின்ஸ்டா அன்னைக்கு சத்ருவாகிய பார்வோன், அவனால அவனுடைய இராணுவங்கள், அவனுடைய சேனைகள் எல்லாம் தேவ ஜனத்தை அப்படி துரத்திக்கிட்டு அவங்களுக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த சூழ்நிலையில் அப்படித்தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை நான் தொடருவேன் பாரு, உன்னை நான் பிடிப்பேன் பாரு, உன்னை நான் கொள்ளை அடிப்பேன் பாரு, என் ஆசை திருப்தியாக நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறேனோ என்னோட பிளான்ஸ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சத்ரு டார்கெட் பண்ணி தேவ ஜனங்களை எதிர்க்கிறதுக்காக பின்னோக்கி வேகமாக துரிதமாக வருகிற சமயத்தில் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வருகிற நேரத்தில், அந்த பிரச்சனையை தாண்டி வருகிற சமயத்தில் இந்த சத்ருவும் அவங்கள வீழ்த்தும்படியாக, சங்கரிக்கும்படியாக பின்தொடர்ந்து வருகிற நேரத்தில்
கர்த்தர் என்ன பண்ணினாருன்னா தன்னை நம்பி இருக்கிற தன்னுடைய ஜனத்தை தேவன் விடுவித்தார், காப்பாற்றினார். இதுல யாத்திராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தோட கடைசி பார்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு, கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஹalleluya. தேவனோட ஜனமே, இந்த நாட்களில் உன்னோட வாழ்க்கையிலையும் பின் தொடர்ந்து வருகிற சத்துருவோடைய சூழ்ச்சிகளாக காணப்படலாம். ஒருவேளை சத்துருவோட போராட்டங்கள், என்ன ஆண்டவரே நான் இவ்வளோ ஜபிக்கிறேனே, நான் இவ்வளோ உங்களை தானே நம்பி இருக்கிறேன், நான் இவ்வளோ உபவாசிக்கிறேனே, நான் ஓடி ஓடி சர்ச்சுக்கு போகிறேனே, நானும் கர்த்தரை இவ்வளோ தேடுறேனே, ஆனால் எனக்கு போராட்டம் மாறலையே, ஒரே கொந்தளிப்பாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே சத்துருவோட போராட்டம் நெருக்கமாகவே இருக்குது அப்படின்னு நீங்களும் கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டு இருக்கலாம். இங்க வசனத்துல சொல்லப்படுது, கடற்கரையில பார்த்தா எகிப்தியர் செத்து கிடக்கிறத இஸ்ரவேலர் கண்டார்கள். அதுபோல தேவனோட பிள்ளையே, இந்த நாட்களை உனக்கு பின்னால துரத்திக்கிட்டு வருகிற, நீ முன்னோக்கி செல்ல முடியாதபடி, நீ அடுத்த கட்டத்துக்கு நேராக எழும்ப முடியாதபடி, நீ கிறிஸ்துவுக்குரிய காரியத்துல வளர முடியாதபடிக்கு, ஆவிக்குரிய நன்மைகளை பிளெஸிங்க இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை அடைய முடியாதபடிக்கும் தடுக்கிற, போராடுகிற, எதிர்த்து வருகிற, வெள்ளு விழிக்கிற சத்ருவோட சூழ்ச்சியை நின்று இந்த நாட்களை நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கலாம். இது போலதான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பின்னால பார்வோனும் துரத்திக்கிட்டு முறையிட்டு கொண்டு விழித்து கொண்டு, உன்னை தொடருவேன், உன்னை நான் பின் தொடருவேன், உன்னை நான் அழிப்பேன், உன்னை நான் பிடிப்பேன், உன்னை நிர்மூலமாக்குவேன்னு சொல்லி கோஷமிட்டு கொண்டு வந்த சத்ருவை கர்த்தர் முறியடித்தார். அவங்கெல்லாம் திரும்பி பார்க்கும்போது கடற்கரையில செத்து கிடக்கிறத இஸ்ரவேலர் கண்டார்கள். பின்தொடர்ந்து வந்த சத்ரு இப்ப பின்தொடர்ந்து வரல, அவன் சமுத்திரத்துல கடற்கரையில செத்து கிடக்கிறான். அத தேவ ஜனங்கள் கண்டார்கள். அதுபோல இந்த நாட்கள தேவனோட பிள்ளையே, நீ கர்த்தருக்குரிய காரியத்துல நீ எழும்பலாம், நீ ஜெபிக்கிற ஒரு தேவனோட பிள்ளையா இருக்கலாம், நீ கிறிஸ்துவுக்காக வாழணுங்கிற நோக்கத்தோட ஜீவிக்கிற ஒரு தேவனோட பிள்ளையா இருக்கலாம், நீ கிறிஸ்துவோட தரிசனத்துக்காக நிக்கிற ஒரு தேவனோட பிள்ளையா இருக்கலாம், கிறிஸ்துவோட சித்தம் செய்ய வேணும்னு சொல்லி அதற்கென்று உன்னை டெடிகேட் பண்ணி வாழுகிற ஒரு தேவனோட பிள்ளையா இருக்கலாம். ஆனா உனக்கு எதிரான சத்ரு இந்த நாட்கள்ல உன்னை நான் முன்னால விட மாட்டேன், உன் தரிசனத்துக்கு நேரா நீ வாழ உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து போராடலாம். ஆனா நீ கர்த்தரை நோக்கி முறையிடுவாயே ஆக, எப்படி இந்த எகிப்தியர், இந்த பார்வோன் கடற்கரையில செத்து பிரேதங்களா அவங்க கிடந்தாங்களோ, செத்து கிடக்கிறத இஸ்ரவேலர் கண்டார்களோ, அதுபோல இந்த நாட்களை நமக்கு எதிராக போராடின சத்துரு நிர்மூலமாகிறத, அழிக்கப்படுறத நம் கண்கள் கண்டு, அந்நிய கண்கள் அல்ல, நம் கண்களை கண்டு நமக்கு எதிராக முறையிட்டு கொண்டிருந்த, போராடி கொண்டிருந்த, எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருந்த சத்ருவோட கிரியைகள் முறியடிக்கப்படுகிறத இந்த நாட்கள்ல நீ பார்க்க போகிறாய். நீ ஜெயிக்கிறத ஹalleluya சத்ரு காணக்கூடிய விதத்துல தேவன் இந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கைய ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபா மாற்ற போகிறார். ஏனென்றால் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு காலம் வெட்கம் அடைய விடாத தேவன்தான் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனோட ஜனமே, இந்த நாட்கள்ல நீயும் முறையிட்டு கொண்டிருக்கிறாயா? என்னாண்டவரே, ஒரே ப்ராப்ளமா இருக்கு, ஒரே நெருக்கமா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, எப்பக்கத்துல ஒரே கொந்தளிப்பா இருக்குது, இவ்வளோ ஜெபிக்கிறனே, இவ்வளோ போராடுறனே, இவ்வளோ உபவாசிக்கிறனே, இவ்வளோ ஓடி ஓடி ஆண்டவரை தேடுறனே, ஒரே போராட்டங்களா இருக்குதே அப்பா அப்படின்னு கதறி கொண்டிருக்கிறீங்களா? ஹalleluya. அந்த போராட்டத்துக்கு தேவன் இந்த நாட்கள் ஒரு முடிவை கட்டளையிட போகிறார். எப்படி பின் தேவ ஜனத்தை பின்தொடர்ந்து வந்த சத்ரு செத்த பிரேதங்களா, ஆமென், செத்து கிடக்கிறத இஸ்ரவேலர் கண்டது போல நமக்கு எதிராக கொந்தளித்த சத்ருவின் கிரியைகள் முறியடிக்கப்படுறத நாமும் கண்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஜெயமாய் சத்ருவின் போராட்டத்தினின்று நமக்கு விடுதலைய, மீட்ப, ரட்சிப்ப நமக்கு கட்டளையிட்டு தேவன் நம் ஒவ்வொருவரையும் விடுவித்து அடுத்த லெவல்ல செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.